கடவுள் கருணை இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும் போப்பா. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில நிம்மதியேது. என்னடா மாப்பிள்ள புதுசா இருக்க? நியூ அட்மிஷன்? ஏன்பா உம்முன்னே இருக்க? எங்களை மாதிரி நீயும் ஒரு ஆயுள் கைதி தானே. 1 மாசமோ 2 மாசமோன்னா வெளியில போய் என்ன பண்றதுங்கறத பத்தி கவலைப்படலாம். காலம் பூரா கஞ்சி ஊத்துறதுக்கு கவர்மெண்ட் தயாரா இருக்கு. அப்புறம் நாம ஏன் கஷ்டப்படணும்? இவன் எப்படி உள்ள வந்தாதீங்களா? வேலை தேடி அலைஞ்சு வெக்ஸ் ஆகி போயிட்டான். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆபீஸ்லயே காலம் பூரா இந்த காம்பவுண்டுக்குள்ளதான் நம்ம வாழ்க்கைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களால எப்படி சிரிக்க முடியுது? கண்ணா, வந்த புதுசுல கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். நியூ அட்மிஷன் 1 வாரம் போச்சுன்னா லேசா சிரிப்பு வரும். அதுவே 1 மாசம் ஆச்சுன்னா சிரிப்போ சிரிப்பு. அப்புறம் குற்றவாளிகளால் தான் தண்டனை ஏத்துக்க முடியும். நிரபராதியால தண்டனை ஏத்துக்க முடியாது. இப்படி சிரிக்கவும் முடியாது. நான் இங்கிருந்து சீக்கிரமா தப்பிச்சு போக போறேன். ஒரு ஆயுள் தண்டனை கைதி ஜெயிலுக்குள்ள வந்த அன்னைக்கே வெளியே போறதை பத்தி பேசுறான்னு உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கா? நீங்க விருப்பப்பட்ட அவங்க 3 பேருக்கு நான் விடுதலை தர்றேன். இல்லன்னா நான் மட்டும் தப்பிச்சு போறேன். தப்பிச்சு போறியா? எதுக்குப்பா தப்பிச்சு போற? மறுபடியும் இதே ஜெயிலுக்கு வரதுக்காகத்தான். பின்னாடி வாங்கம்மா. பின்னாடி வாங்க சார். இது லேடி சீட். லேடிஸ் நிக்கிறாங்க சார். நீங்க எங்க போகணும்? தாலி கட்டி போட்டிருக்கேன். உங்க வீட்டுக்காரனா? ஏன் அறிவு கட்டவன? நீதான் லைசன்ஸ் வாங்கியிருக்கில்ல, இந்த விளையாட்டெல்லாம் வீட்டுல போய் விளையாட வேண்டியதானே? ஏன் இங்க உயிர் எடுக்கிற? சரியான சாவுகிறாக்கி.
என்னது அடிச்சிட்டாங்களா? நான் மட்டும் அங்க இல்லனா இவர் அரைகுறையாதான் வீடு வந்து சேர்ந்திருப்பாரு. ஏதோ கட்டின புருஷனாச்சேன்னு காப்பாத்தி கூட்டிட்டு வந்து. பேசாதேன் கூட. ஏதோ ஒரு அரை மணி நேரம் லேட்டா வந்தாங்கிறதுக்காக மூஞ்ச ஒப்புன்னு வச்சுக்கிட்டு பஸ்ல ஏறி போயிட்டேன். நீங்க மட்டும் பெரிய பிரஸ் ரிப்போர்ட்டர்ங்கிறதுனால நேரம் தவறி வரலாமாக்கும். நான் பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தேன். போற வரவெல்லாம் என்ன முறைச்சு பாத்துட்டு போறேன். அதுல என்ன தப்பு? என் பொண்டாட்டி அழகா இருக்கா, எல்லாரும் பாக்குறாங்க. என்ன தம்பி இது? சின்ன பிள்ளையாட்ட பேசிக்கிட்டு அப்பா வாங்க போற. அப்பா போறேனா? உங்க அம்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க, கன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க. கைய கீழே இறக்குங்க. ஜானு, தூங்கிட்டியா? எனக்கு தெரியும் உங்களுக்கு சூடு சொரணே கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தப்புமா? முதலாளி, நம்ம ஊர் பொண்ணு கூட நல்லாவே விளையாடுறாங்க. இவங்களை ஊக்குவிச்சோம்னா ஒலிம்பிக்ல கூட தூள் பண்ணிடுவாங்க. ஊக்குவிப்போம்.
குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார், மிஸ்டர் கோசல்ராமன் கம்பெனி அக்ரிமெண்ட் கொஞ்சம் பார்த்து சைன் பண்றீங்களா? இப்ப டயர்டா இருக்கு, ரெடி பண்ணி வை, நாளைக்கு பாக்குறேன். ஓகே ஓகே, குட் நைட் சார். குட் நைட். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சாப் ரெடி. भैया घर चलो. சொப்னா, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நீ புறப்படு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். तुम चलो. अच्छा. हाँ. सिंह साहब, நீ போலாம். ஓகே சார். கூட்டிட்டு வர சொன்ன, கட்டி தூக்கிட்டு வந்திருக்கானு. ஏமா யாராவது தகராறு பண்ணியா? அதான் காலேஜ்ல எல்லா கேம்ஸும் நல்லா விளையாண்ட, காலையிலேயே ஷீல்டு கொடுத்துட்டேன். இப்பவும் ஓடி புடிச்சு விளையாண்டு இந்த வயசான காலத்துல ஏம்மா என்ன சிரமப்படுத்துற? என்னை விட்டுடு, வேண்டாம் ப்ளீஸ், என்னை விட்டுடு. No, please. No, வேண்டாம், என்னை விட்டுடு. வேண்டாம் ப்ளீஸ், வேண்டாம், என்னை விட்டுடு. ஒரு நல்ல மாணவியோட உயிரை காப்பாற்ற முடியாம போனதுக்காக நான் வருத்தப்படுறேன். கேவலம் இந்த 25,000 ரூபாயினால உங்க மகளோட இழப்பு ஈடுகட்ட முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எனக்குன்னு சில கடமைகள் இருக்குது இல்லையா? ஏன் முதலாளி, அந்த பொண்ணுதான் போய் தொலைஞ்சிட்டா, அநியாயமா அவங்க அப்பனுக்கு 25,000 கொடுத்தீங்களே, எனக்கு பகிர்ந்து போச்சு. அது அவ குடும்பத்துக்கு நான் கொடுத்த நன்கொடை இல்லடா, அவ உடம்புக்கு நான் தந்த வாடகை. அப்பப்ப அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடணும்.
சரிங்க. என்ன இந்த ஸ்விம்மிங் பூல் பார்க்கறதுக்கு அழகா இருக்குல்ல? நீ வேணா ஸ்விம் பண்றது தானே? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாட் மிஸ்டர் ராஜ், சதா சர்வ காலமும் வறும கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்கள பத்தியே எழுதிக்கிட்டு இருக்கிற நீங்க இன்னைக்கு இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்களே, ஆ? ஆச்சரியமா இருக்கு. ஷீ இஸ் மை வைஃப் ஜானகி. ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரியை இங்க செலிப்ரேட் பண்ணலாம்னு வந்திருக்கோம். தட்ஸ் ஆல். மத்தபடி நாங்க இந்த ஹோட்டலுக்கு வரது இதான் ஃபர்ஸ்ட் டைம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு எனக்கு எவ்வளவு ஒத்துமை பாத்தீங்களா? நான் இந்த ஹோட்டலை கட்டி 5 வருஷமாச்சு. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாட வந்த நீங்க ஒரு வயசான பிரம்மச்சாரி கூட பேசி ஏன் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? என்ஜாய் யுவர் செல்ஃப். தேங்க்யூ சார். போன வருஷம் இதே நாள்ல என்ன பயம் என்ன வெக்கம். இப்ப நான் பயந்தா கூட நீ விட மாட்டேன். என்னங்க நீங்க? வா உட்கார். என்ன சாப்பிடுற? எனக்கு யூ மிஸ்டர் ராஜ், யுவர் ஆர்டர் இஸ் ரெடி. நீங்க எப்போ ஆர்டர் பண்ணீங்க? பின்ன யார் பண்ணிருப்பாங்க? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு சில பாத்துருவோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு தூங்கிடாத, அப்புறம் வெட்டிங் டே கொண்டாட முடியாது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இன்னைக்கு உங்க கல்யாண நாள்னு முதல்லயே தெரிஞ்சிருந்தா அமர்க்களப்படுத்தி இருப்பேன். திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. பூக்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மாமனாரோட இந்த ஹோட்டல்காரன் எவ்வளவு மரியாதையான வண்டி. என்ன பாக்குற? உங்க அப்பனை தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒரு முழம் பூவாது வாங்கிட்டு வந்தானா கடனேன்னு கட்டில போட்டு போயிட்டான். நீயும் 2 பிளாஸ்டிக் பூ வச்சுட்டு வந்து நின்ன. இங்க பார், பூவாலே டெக்கரேட் பண்ணிருக்கான். நீ இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் நிம்மதியா தூங்க போறேன். ஓகே? ஓஹோ, தூங்கிடுவீங்களா? அப்ப அதை செய்யுங்க. நான் வெராண்டால படுத்திருக்கேன். ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வந்து கூப்பிடுங்க.